கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 10ஆம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளா எங்களை நடத்துவீராக. ஓ ரமா சந்தர பஹஷக பாபா பாபா. உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்திடுவே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. துணையாளரே 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 துணையாளரே, இணையில்லா மணவாளனே, இணையில்லா மணவாளனே. உணவாய் வந்தீரையா, எனக்கு உணவாய் வந்தீரையா. உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடா என் நாயனே, என்னை கைவிடா என் நாயனே. கல்வாரி நாயகனே, தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மார்பில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன் மார்பில் சாய்ந்து விட்டேன் நான். தகப்பனையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அதிகாரம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது தேவன் எங்கிருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்தாராம். கொலோசியர் 1 16 13 16 வாசித்து பாருங்க. அல்லேலூயா. எங்கிருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்தார்? இருளான ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மளை பிரித்தெடுத்து அன்பின் ராஜ்யத்துக்குள்ளாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. இருண்ட ஒரு வாழ்க்கை, இருளான அதிகாரத்தின் மத்தியிலிருந்து நம் சுயமா எதையுமே யோசிக்காதபடி சாத்தானுடைய தந்திரங்களில் சிக்கொண்டவர்களாய், அக்கிரமத்தின் கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாய் வாழ்ந்து வந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்ம வாழணும். உங்க வாழ்க்கை எங்க இருக்கணுமா? கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ பழக வேண்டும். அல்லேலூயா. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அப்போஸ்தலர் புஸ்தகம் 14 3 நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 14:3. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனங்களுக்கு அடையாளமாய் கர்த்தர் செய்கிற வார்த்தை அது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்தகாரமான இருளில் இருந்தார். அந்த அந்தகாரம் என்று சொன்னால் நீங்க பார்க்கிற இருட்டை விட ஒரு தடிமனான இருள். அது வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இருட்டான பாதை, அது அடர்த்தியான ஒரு இருளை குறிக்கிறது. அல்லேலூயா. அதன் நடுவில் இருந்து, அதன் அதிகாரத்திலிருந்து தேவன் உங்களை பிரித்தெடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அப்போ நம்ம எங்க இருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பாவம் என்பது ஒரு இருள், வியாதி என்பது ஒரு இருள், மரணம் என்பது ஒரு இருள். இத்தகைய இருளின் அதிகாரம் மனிதனை கவிக்கொள்கிறது. முதல்ல எது கவுது? பாவம். பாவத்துலதான் மனிதன் கர்ப்பத்தரிக்கப்படுகிறான். பாவத்தினாலதான் மனிதன் கர்ப்பத்தரிக்கப்படுகிறான். பாவத்துல கர்ப்பத்தரிக்கப்பட்ட மனிதன் வாழ்நாளெல்லாம் பாவத்தில் இருக்கும்போது வியாதியினாலும் பிசாசின் அதிகாரத்தினாலும் முடிவிலே மரணத்தினாலும் மூடப்படுகிறான். இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை அழைத்து வந்தார். அல்லேலூயா. எந்த ஒளிக்கு? ஆச்சரியமான ஒரு ஒளி. இப்ப கர்த்தர் உங்களை எந்த இடத்துல இருந்து எங்க கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். நம்ம கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுடைய அதிகாரத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு பாதுகாப்பு. அல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுங்க. யோவான் 19:11 வாசித்து பாருங்கள். யோவான் 19:11. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே நடக்காது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாய் வருவீர்களானால், கர்த்தருடைய அதிகாரத்துக்குள் உட்பட்டவர்கள், அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடியும் கீழே விழாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தலை வரும்போது எத்தனை முடி விழுது? அப்ப யோசித்துக்கோ, அதெல்லாம் யாரு சித்தத்தின்படி விழுந்தது? கர்த்தருடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு மடியிலாக கீழே விழுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட ஆளா? அங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அதிகாரத்தை விட்டு என்னைக்குமே விலகி போக கூடாது. கர்த்தருடைய ஆளுகை செய்கிற இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய ஆளுகை இல்லாத இடத்துல நீங்க போவீர்களானால், கர்த்தரை விட்டு பின்வாங்குவீர்களானால், உங்க வாழ்க்கை இருளின் பாதையில வந்துடும். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன வச்சிருக்குதான்? காரில் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வேதத்தின் வசனத்தின்படி கிறிஸ்துவுடைய அதிகாரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணுமா? மத்திய 28:18 சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாய் வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அவர் எப்பவுமே முன்னாடி எப்படிதான் இருக்கிறாரா? அதிகாரம் உடையவராக தான் இருக்கிறார். சகலம் அதிகாரம் அவருடையது, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இழந்ததை தேட வந்தார். இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாரா? இழந்தது. மனுஷன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை இழந்துட்டான். நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகை கொடுத்தார். ஆனா சத்ருவாகிய சாத்தான் அதை அவரிடத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான், இதெல்லாம் என் கையில இருக்கு, நீ தாழ விழுந்து என்ன பணிந்து கொள்ள நான் உனக்கு தரேன். அதிகாரங்கள் யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால உண்டாயிருக்கிறது. ஆனா அவன் என்ன சொல்றான்? என்ன பணிந்துக்கோ, நான் உனக்கு தரேன், சுலபமா தரேன் அப்படின்னு சொல்றான். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. இந்த உலகத்தில் நிறைய மந்திரவாதிகளும் குறி சொல்லுகிறவரும் பில்லிசூனியம் வைக்கிறவர்களும் பிசாசோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவருடைய முடிவு மோசமா இருக்கும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தலைமுறை தலைமுறைய சாபங்களும் ஒரு வாழ்க்கையில முடிவு மோசமா இருக்கும். அவர்களுக்கு என்றென்றைக்கும் பயங்கரமான ஒரு அழிவுக்குள்ளாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க நியாயத்திருப்பது பிசாசோட உடன்படிக்கை. அவர் என்ன நினைச்சிருப்பாங்க? பிசாசுடைய ராஜ்யத்துல பிசாசு நமக்கு ஒரு பெரிய பதவி கொடுப்பான்னு நினைக்கிறாங்க. இப்ப பிசாசு எங்க போய் விழ போறான்? பாதாளத்தில் விழ போறான், அக்கினியில விழ போறான். அவனை சேர்ந்தவர்களும் அதுலதான் விழ போறாங்க. அல்லேலூயா. இருளின் அதிகாரத்துல சூழ்ந்திருக்கிறவர்கள், வஞ்சகமாய் மந்திரம் தந்திரம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் நியாய தீர்ப்பு நாள் மிக மோசமாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை மோசமாய் மாறும். அப்போ கர்த்தருடைய அதிகாரம் என்ன? கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தபோது கொலோசியர் எடுத்து வாசிங்க. கொலோசியர் புஸ்தகம் 2:10-15 வாசித்து பாருங்க. எல்லா அதிகாரத்துக்குள்ள இருக்கிற அவருக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்களா? பரிபூர்ணம். அதெல்லாம் உங்களுக்குரியதாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்போ எல்லாம் அவராலும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. நமக்காக அதை சம்பாதிப்பதற்கு இந்த பூமியில மனுஷ அவதாரம் எடுத்து இயேசு வந்தார். அல்லேலூயா. இழந்த எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுப்பதற்கு அவர் தெரிந்தெடுத்த பாதை தான் தன்னையே ஒப்பு கொடுக்கிற பாதை. அல்லேலூயா. வேதத்தை அவர் முதல்ல எது அதிகாரம் இருக்கிறதா? மத்தேயு 7:28 வாசித்து பாருங்க. 7:28. இயேசுடைய போதனை எப்படி இருக்குதா? அது அத்தாரிட்டி உள்ளதா இருக்கிறதா? இயேசுடைய போதனை என்னது? அதிகாரம் உள்ளது. நீங்க இயேசுடைய போதனை என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுடைய போதனை எது? மலை பிரசங்கம். இது மலை பிரசங்கம். மத்தேயு புஸ்தகம் ஞாபகம். இயேசுடைய போதனை எதுன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்களே 6, 7 எல்லாம் இயேசுடைய அடிப்படை போதனை, சபையோட ஸ்தாபிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மத்தேயு புஸ்தகத்துல இருக்கிற அந்த போதனைகள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் இயேசுடைய போதனை அதிகாரம் உள்ளது. அது எதை போதிக்கிறது? இப்ப எல்லாரும் கொள்கை உடையவங்களா இருப்பாங்க. இந்த வழியில போங்க, இந்த பாதை போங்க சொல்லுவாங்க. இந்த வழிக்கு போங்க, இந்த போயிடலாம் அப்படி. இயேசு இப்படி சொல்ல மாட்டார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவன். அப்ப இந்த கொள்கையில, இந்த போதனையில எது அடங்கி இருக்கிறது? 3 அடங்கி இருக்கிறது. ஒன்று, அவர் தான் வழி, அவர் மட்டும்தான் வழி. 2வது, அவர் தான் சத்தியம். 3வது, அவர் தான் ஜீவனா இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவோட வேதத்தில் இருக்கிற எல்லா சத்தியத்துடைய மூல உபதேசத்தினுடைய அடக்கம், எல்லாத்துடைய அடக்கம் என்ன, சாராம்சம் என்ன? அவரே வழியும், அவரே சத்தியமும், அவரே ஜீவனுமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் தான் வழி? நீங்க போதனையுடைய எல்லாத்துக்கான ஆதாரம் என்ன கேட்டீங்கன்னா அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவரால் அன்றி ஒருவனும் பிதாவிடத்துல போக முடியும். அவர் தான் சத்தியம். அவரை தாண்டி எந்த சத்தியமும் இல்லை. அவர் தான் ஜீவன், நித்தியத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த போதனையில என்ன இருக்கா? இந்த 3 உள்ளடக்கி இருக்கிறது. 3 உள்ளடக்கியது. எல்லாமே என்னதான் போதிக்குதுன்றாங்க? அன்புதானே போதிக்குது அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் சாராம்சம் அன்புதான். ஆனா அதோட உரிமையாளர் யாருன்னு பார்க்கணும். ஒரு போதனையுடைய உரிமையாளர் யார்? நம்முடைய போதனையாளர் எப்படியாப்பட்டவரா? அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற போதனையாளர். அல்லேலூயா.
Thank you Jesus. Hallelujah. அப்ப இந்த போதனை கேட்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்களா? இந்த போதனையில என்ன வெளிப்பட்டுதான்? கிருபையுள்ள வார்த்தைகள் வந்தது. அந்த போதனையில என்ன வார்த்தை இருந்தது? கிருபையுள்ள வார்த்தையும் அதிகாரமுடைய வார்த்தைகளா இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசே பிரமாணத்தை கொடுத்தான். ஏன் பிரமாணத்தை மோசே கொடுத்தார்? எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கை கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். மோசே போயிட்டார், அவ்வளவுதான். மோசேல அதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ இந்த பிரமாணத்தை, இந்த போதனையை கொடுக்கும் பொழுது அவரே அந்த போதனையா இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு கூட என்ன கொடுத்தாதான்? கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. கிருபைன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்க கூட இருக்கிறது தான் கிருபை. அல்லேலூயா. கிருபையோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் தேவன் உங்களோடு இருப்பதுதான் கிருபை. அல்லேலூயா. இரக்கம் என்பது ஏதோ உங்களுக்கு உதவி செய்யலாம். தயவு என்பது என்னது? உங்களுக்கு நன்மை செய்யலாம். அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனை பார்த்து உங்களுக்கு மனதுருகி ஒரு அமௌண்ட போடலாம். ஒருவரை பார்த்து நமக்கு அவனுக்கு கஷ்டப்படுறத பார்த்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இவைகள்லாம் இரக்கத்தினாலும் தயவனாலும் உண்டாகிறது. ஆனா கிருபை என்பது அப்படி அல்ல. அது உங்கள் வாழ்வோடு இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கிருபை என்பது என்ன? கிறிஸ்து உங்களோடு இருப்பதுதான் கிருபை. அல்லேலூயா. இயேசு உங்க வாழ்க்கையில இருப்பதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரம் உள்ள வார்த்தை சொல்லுகிறது. இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? உன்னை, இந்த வசனம் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. அதான் அதிகாரம். மத்த போதனைகளை எப்படி இருக்கு? நீ எதனா செஞ்சு அதெல்லாம் பண்ணி அப்புறம் தான் நீ மாற முடியும். அப்படி ஏதோ ஒரு கிரியையினால வருகிற போதனை. ஆனா கிறிஸ்துவுடைய போதனை அப்படி அல்ல. அது எப்படியா? அது கிருபையினால் உண்டான போதனை. அது உங்களை வல்லமையாய் பரிசுத்தமாக்குற போதனை. நீ பாவம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிற வார்த்தை இனி உன்னை பாவம் செய்ய விடாமல் தடுக்க வல்லமை உள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிசாசுகள் நடுங்குகிற வார்த்தை. அவர் பிரசங்கம் பண்ணும் போது எது நடுங்கிறது? பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசு பிரசங்கித்து முடித்த போது அசுத்த ஆவிகள் அலறியது. ஏனெனில் அவைகளால் அந்த போதனை கேட்டு நிற்க முடியல. இயேசுடைய வசனத்தை கேட்டு நிற்க முடியல. அல்லேலூயா. பிசாசினாலும் பாவத்தின் விட்டு விலக வேண்டாம் நினைக்கிறவனாலும் ஒரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியாது. பாவிகள் தேவனுடைய சபைக்கு என்ன பண்ண முடியாதா? வர முடியாது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கிருபை உங்க வாழ்க்கையில் இருக்கிறது. அது அதிகாரமுடைய வார்த்தையாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கு. லூக்கா 5:4 வாசித்துக் கொள்ளுங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, என்னப்பா பேதுரு ஒரு மாதிரி டல்லா இருக்கிற? ஐயா, ரா முழுதும் நான் வலை வீசி எனக்கு என்ன கிடைக்கல? எதுவுமே கிடைக்கல. சொன்னி உள்ள போ போ. ஐயா, நான் நேத்தெல்லாம் வீசிட்டேன் ஐயா, ஒண்ணுமே நடக்கல. ஆனாலும் இன்றைக்கு நீங்க பிரசங்கித்த வார்த்தை கேட்டேன். அதுல ஒரு அதிகாரம் இருக்கிறத நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆகவே உம்முடைய வாக்கின்படி நான் என்ன செய்யறேன்? வலையை போடுகிறேன். அல்லேலூயா. போட்ட உடனே 2 படகு அமிழத்தக்கதான மீன் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. இதுதான் இந்த போதனையிலே இருக்கிற அதிகாரம். இந்த வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. இது கற்பனையின் வார்த்தைகள் அல்ல. இது ஏதோ ஒரு மரித்து போனவனுடைய வார்த்தையும் கொள்கையும் அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய கிறிஸ்துவுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான். இந்த வார்த்தையை கைக்கொள்கிறவன் பாக்கியவான். இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் உபதேசத்தை கேட்கிறவ நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறீர்கள். எப்போ? வசனத்தை கேட்கும் போதே ஒரு பரிசுத்தம் வருது. அல்லேலூயா. கேட்டு பார்த்தீங்களா? வசனத்தை கேட்கும் போதே ஒரு ஹோலினஸ். உங்க சிந்தைகளில் ஒரு மாற்றம். பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு, நீங்க செய்த காரியத்தின் மேல ஒரு வெறுப்பு, மனம் கசந்து இந்த பாவத்தை நான் இருக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியே வரணும் என்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய ஜீவனுள்ள போதனை உள்ள வார்த்தை தான் இந்த வார்த்தைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உணர்றீங்க? அல்லேலூயா. இந்த போதனையான வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. இது உங்கள் இருதயத்தை குத்தும். நீங்கள் செய்கிற தவற்றை நீங்க மறைத்து தேவ சமூகத்தில் உட்கார முடியாது. கர்த்தருடைய
வார்த்தை உங்களை இருபுறமும் கற்குல பட்டயமாய் வந்து குத்தும். அல்லேலூயா. ஏனெனில் இதர் உடையவர் ஜீவன் உள்ளவர், அவர் இன்றும் ஜீவிக்கிறவர், என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர், அவர் இங்கே உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இங்கே வாசம் பண்ணுகிறார், அவர் இந்த இடத்துல உலாவுகிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கும், அவருடைய போதனை உங்களை சுத்திகரிக்கும், அவருடைய வார்த்தை உங்களுக்கு உயிரை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுதான் அவருடைய போதனையில் இருக்கிற அதிகாரம். அவர் பிரசங்கம் பண்ணா ஒரு அதிகாரத்தோடு பிரசங்கிப்பார். அத்தாரிட்டி, அதோட பொறுப்பாளர், அதோட உரிமையாளர் அவர் தான். அல்லேலூயா. இரண்டாவது மத்தேயு 9:6 சொல்லுகிறது, பாவம் வாசிங்களா 9:6. இரண்டாவது ஒரு அதிகாரம், இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத அதிகாரம். இயேசுக்கு தான் எல்லா அதிகாரம். அதுல சிலது நம்ம பார்க்கிறோம். பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்கா? இயேசுக்கு மட்டும் இருக்கு. இப்போ இந்த உலகத்துல சாரிப்பா சொன்னா சரி ஓகே மன்னிச்சிட்டேன் போ, அந்த வார்த்தைக்கும் இயேசு ஒருவனை மன்னிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. என்னவென்றால் ஒருவனுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பார், ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அல்லேலூயா. பாவம் செய்தவன் பாவத்தின் மன்னிப்பை தேவகுமாரனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டவனாய் மாத்திரமல்ல, நீதி கிரியை உள்ள நீதிமானாய் மாறுகிறான். அல்லேலூயா. இயேசுவுடைய பாவம் மன்னிக்கிற அதிகாரம் அப்படிப்பட்டது. ஒருவன் திமிர்வாதக்காரனாய் இருக்கிறான், அவனை சுமக்கிறவதற்கு 4 பேர் தூக்கி கொண்டு வராங்க. இயேசுவை சந்திப்பதற்கு உள்ளே வர முடியல, அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. எப்படியாகிலும் தன்னுடைய நண்பன் சுகமாக வேண்டும் என்று நினைத்து அவனை வீட்டின் மேல் கூரையில ஏறி அதை பிழித்து அவனை கீழே இறக்குகிறார்கள். கர்த்தர் அதை பார்க்கிறார். பார்த்து, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். உடனே பக்கத்துல சொல்றான், என்னையா பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்கு? இந்த பாவத்துக்கான காரணம், இந்த வியாதிக்கான காரணம் இந்த பாவம். செய்த பாவம் தான் வியாதிக்கான காரணம். கர்த்தர் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்த நட. அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதியோடு வந்தவன் இப்போது சுகமாகி போகிறான். இயேசுவுடைய சுகம் எப்படிப்பட்டது என்றால், நான் சொல்றேன், நாகமான் என்கிற குஷ்டரோகி 7 தரம் அந்த இடத்துல குளித்து எழுந்த போது வேதம் என்ன சொல்லுகிறது? பிள்ளையின் மாம்சம் போல மாறிவிட்டது. அல்லேலூயா. தேவனுடைய சுகமாக்குற வல்லமை என்பது என்ன? உங்களை சுகமாக்கும் பொழுது உங்களை புதிதாக்கும், எல்லாத்தையும் நியூவாக்கும். ஒரு புதிதாய் உங்க சரீரத்தில் உருவாக்குற உறுப்பு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அந்த ஃப்ரெஷ்னஸ் உங்க வாழ்க்கையில் இருக்கிற உறுப்புகளுக்கு வரும். உங்க வாழ்க்கை அப்படி மாறும். புரியுதுங்களா? அப்ப அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகமாக்கி அனுப்பும் பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒரு 40 வயது 50 வயது இருந்தால் அவனுடைய இளமை அவன் வாழ்க்கையில மறுபடியும் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சுகமாக்குறவர்கள் அப்படிப்பட்ட சுகமளிக்கிற வல்லமை கொடுப்பாங்க. கண்ணை அவர் சுகமாக்குறார்னா கண் புதிதான கண்ணை போல மாற்றக்கூடியவரா இருக்கிறார். கால் நரம்புகளை சுகமாக்குவார் என்றால் இந்த நரம்பு பகுதியில் இந்த நரம்புகளை கர்த்தர் புதிதாக்கி மாற்றுவார். தேவ சுகமளிக்கிற வல்லமை, கிரியேட்டிவ் பவர், அப்படியாப்பட்ட அதிகாரம் உடையதாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், உங்க பாவம் மன்னிக்கப்பட்ட அதிகாரம் என்பது என்ன என்றால், நீங்கள் பாவம் செய்தவர்களால் அல்ல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல மாறுறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பாஸ்டே கர்த்தர் மாத்திடுறாரு. உங்க பாஸ்ட்ல நீங்க செய்த தவற ஒருத்தவங்க மன்னிக்கிறாங்க வச்சுங்களேன், அந்த தப்பு அப்படியே உங்க மேல இருக்கலாம் மற்றவங்க மன்னிக்கும் போது. ஆனா இயேசு அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்தார் என்றால் நீங்கள் நீதிமானாய் மாற்றப்படுகிறீர்கள். அதாவது நீங்கள் பாவமே இது வரைக்கும் இந்த பூமியில செய்யாத நபரை போல மாற்றப்படுகிறீர்கள். கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறது. அப்ப அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அது என்ன பண்ணணும்?
காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ உங்களை கர்த்தர் ஒரு பரிசுத்த நீதிமானாய் மாற்றுகிறார். எந்த பாவத்தை செய்திருந்தால் ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவருக்கு தேவை. என்ன தெரியும்? மனம் திரும்புதல். அல்லேலூயா. அப்ப அவருக்கு இந்த பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அதே நேரத்தில் மூன்றாவது யோவான் 5:22 5:27 அல்லேலூயா. மூன்றாவது என்னதான்? பாவத்தை மன்னிக்கிற அவர் என்ன செய்வாரா? நீங்க ஒரு பாவத்தை மன்னிக்கிற அந்த காரியம் சாதாரண, நீங்க அதை நல்லா ரியலைஸ் பண்ணிக்கணும். ஏனெனில் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறதுக்கான கிரியத்தை தேவன் ஏற்கனவே செலுத்திட்டார். கடன்ல மாட்டிட்டீங்க, ஒரு 10 லட்சம் கடன் மாட்டிட்டீங்க. ஒரு மனிதன் உங்களை மன்னிக்கிறார், 10 லட்சம் கடனை நான் மன்னிச்சுட்டேன் அப்படி சொன்னா நீங்க அவருக்கு திருப்பி தரல, சரிங்களா? ஆனா நீங்க வாங்கின கடன் தான், அது உங்க மேல இருக்கு. ஆனா மன்னிச்சுட்டான், உன்னை வந்து தண்டிக்கல, உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போ அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் அதுக்கான கிரியத்தை செலுத்தி விட்டார். அதாவது 10 லட்சம் கடனை அவரே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். உங்கள் பாவங்களுக்கான பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்த போது நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாறுவதற்கான காரணம் என்னவென்றால் இயேசு அதை தன்னுடையதாய் ஏற்றுக்கொண்டபடினாலே. அல்லேலூயா. மூணாவது நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனிடத்தில் எப்படி இருக்கணுமா? பயபக்தியா இருக்கு. அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு தானே ஜாலியா நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பாவத்தை செஞ்சு வாழ்ந்துட்டு மண்டையை போடுவீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் யாரை போய் சந்திக்கணும்? யாரை போய் சந்திக்கணும்? இயேசுவை போய் சந்திக்கணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த சிங்காசனத்துல நிக்கிறீங்க முக்கியம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 20:12-13 11 வாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, கிருபையுள்ள சிங்காசனம், கிருபை சிங்காசனம் இருக்கிறது. இப்ப அவர் எந்த சிங்காசனம் உட்கார்ந்திருக்காரா? கிருபையின் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. இனி ஒரு சிங்காசனம் உட்கார போறாதுதான் என்னது? வெள்ளை சிங்காசனம். அன்னைக்கு நியாய தீர்ப்பின் நாள். அல்லேலூயா. கர்த்தர் பிறக்க போறாருன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, கர்த்தர் பிறந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு சொல்றோம், ஒரு நாள் கர்த்தர் வர போறாரு. அல்லேலூயா. நீங்கள் நினையாத ஒரு நாள் வரும், அன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள் வரும். அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்புல நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை அன்னைக்கு காண்பிக்கப்படும். எபிரேயர் 9:27 வாசிங்க. எபிரேயர் 9. ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறந்தா அவன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கு. மனிதர்கள் வந்து மரணத்தை பத்தி ஒரு பயம் மனுஷனுக்குலாம் இருந்ததுனால மனுஷர்கள் தங்களை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு கதையை எழுதினாங்க. என்ன கதைனா மறுஜன்ம கதை. அது அவளுக்குள்ள ஒரு பயம், மறிச்சிருவாங்கன்னு ஒரு பயம், மரித்தவர்களை நினைத்து அந்த குடும்பத்தாருக்கு ஒரு வருத்தம், கவலை. அப்ப என்ன செய்தார்கள்? இதை தங்களுக்குள்ள ஒரு திருப்தி கொண்டு வருவதற்கு என்ன செய்தாங்கன்னா அவங்களே ஒரு கற்பனை கதைகள் எழுதினாங்க. மறுபடியும் மறுஜன்மம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்தாங்க. சொல்லிக்கிட்டாங்க எல்லாரும், மறுபடியும் பிறப்பண்டா, மறுபடியும் பிறப்பண்டா, நம்ம 7 ஜென்மம் அப்படிலாம் இல்லை. பைபிள் சொல்லுகிறது ஒரு தரம் பிறக்கணும், அப்புறம் நியாய தீர்ப்பு, அவ்வளவுதான். மறுபடியும் பிறக்க முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒரு ஆத்துமா தான் ஒருத்தனுக்கு, அவன் இன்னொரு ஆத்துமாவா மாற வாய்ப்பு கிடையாது, மறுபடியும் குள்ளமாக மாற வாய்ப்பு கிடையாது. ஒரு தரம் பிறப்பதுதான் பின்பு நியாய தீர்ப்புக்கு வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த நியாய தீர்ப்பு என்பது மிகவும் வேதம் அழகா சொல்லுகிறது. யோவான் 12:48 வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசித்து பாருங்க.
என்ன சொல்றாரு பாரு, அல்ல அவர் முன்னாடி என்ன சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை கடைசி நாட்களில் நான் பேசின வார்த்தைகளே நியாயம் தீர்க்கும். ரெண்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியணும் சத்தியம். ஒண்ணு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான சிங்காசனம், அந்த கணக்கு ஒப்புவிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துல போய் ஒரு நாள் நிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர் அவங்க என்ன பண்ணுமா, கணக்கு ஒப்புவிக்கணும். உங்க லைஃப்ல இவ்வளவு நாள் கொடுத்திருக்காரு, கிறிஸ்தவர்களா வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, கணவன் இருக்காரு, மனைவி இருக்காங்க, நீங்க என்ன செய்தீர்கள் என்று உங்களோட ஆயுஷ் நாட்களை கர்த்தர் கணக்கு கேட்பார். ஐயா, நான் தூங்கி எழுச்சேன், இல்லை சாப்பிட்டேன், ஊரை சுத்தினேன், அங்க போனேன் இங்க போனேன், நண்பன் கூட சுத்தினேன், அங்கெல்லாம் போனேன். அவர் கேட்பார், உன் நண்பனை பார்த்து பேசுனியா, அங்க என்ன பத்தி சொன்னியா? அந்த அவன் எங்க இருக்கான், நரகத்துல இருக்கான், நீ அவனுக்கு என்னை பத்தி சொன்னியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன போய் சொல்லுங்க, இல்ல ஐயா சொல்லவில்லை இல்லையா, அப்ப ஓரமா நில்லுன்று நடக்கும். அது கடைசி நாட்கள்ல சிங்காசனம். ரெண்டாவது, அந்த இடத்துல எனக்கு சாட்சியா இருக்கிறியா? நீ வாழுகிற இடத்துல நீ எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும். ஏமாத்துறது, பொய் சொல்றது, கிறிஸ்தவர்களா இருந்துகிட்டு பொய் சொல்ற, ஏமாத்துறது, தவறு செய்கிறது, இவைகள்லாம் நீ உன்னை எதுக்கு கர்த்தர் இந்த பூமியில வச்சிருக்கிறார்னா அவருக்கு சாட்சியா இருக்கிறது தான். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பலனடைந்து யூதேயா சமரியா எல்லா இடங்களும் எனக்கு என்ன பண்ணுவீங்க, சாட்சிகளா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க எப்படி இருக்கணும், சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்க வாழுகிற இடத்துல எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும். உங்களை பார்த்து இவன் சண்டை பண்றான்னு சொல்லக்கூடாது, இவன் வாயாடின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படிதான் இருக்கணுமா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுவாரு, சுத்தமும் உண்மையான ஊழியக்காரே என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசின்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கும் போது நீங்கள் உங்க வாழ்கிற வாழ்நாளில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை, நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை கணக்கு ஒப்புவிக்கணும். கணவன் இடத்துல மனைவி எப்படி வாழ்ந்தாங்க, மனைவி இடத்துல கணவன் எப்படி வாழ்ந்தாங்க, உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க, இது எல்லாவற்றும் கர்த்தர் கணக்கு கேட்பா. அல்லேலூயா. சரியா? அப்ப இந்த நியாய தீர்ப்புல நம்ம தப்பிக்கப்பட வேண்டும். சரி, அடுத்ததாக கடைசியாக யோவான் 10:18. யோவான் 10:18. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா பிரசங்கி புஸ்தகத்துல 8:8 வாசித்து பாருங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்க மனுஷர்களுக்கு இந்த பூமியில என்னைக்கு சாவான்னு தெரிஞ்சா கூட அன்னைக்கு தப்பிக்க முடியாது. ஒருவேளை அவனுக்கு சொல்லிட்டாங்க, இந்த டேட்ல நீ மண்டே போட போறேன்னு சொல்லிட்டா வச்சு நான் தப்பிச்சிடறேன் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆவியை விடாத இருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. அவனுக்கு ஆவியா ஆண்டவர் அவனுக்கு ஆவி கொடுத்துட்டாரு. அந்த ஆவி ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் மேல. அந்த ஆத்துமா எங்க போகணும்ன்றத அந்த நேரத்துல சொல்லப்படும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆவியை விடாத இருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிற, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது சொல்றாரு, இந்த ஜீவனை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்கு, யாரும் என்கிட்ட இருந்து அது பறிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த அதிகாரம் இயேசு இடத்துல இந்த பூமிக்கு வந்த போது நீங்க அவர் பாவம் செய்யாத இருந்தார். இப்போ இதெல்லாம் நீங்க கேட்கறீங்க, இந்த அதிகாரங்கள் எல்லாம் கேட்கறீங்க, இதெல்லாம் ஏன் இயேசு சம்பாதித்து வைத்தார் என்றால் இவைகள் எல்லாம் நமக்கு உரிதாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய போதகத்துல அவர் அதிகாரம் உடையவராய் இருந்தார் என்றால் என்ன அர்த்தம், உங்க வார்த்தை அதிகாரம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க பேசுற எல்லா வார்த்தைகளும் அதிகாரமுடைய வார்த்தையா இருக்கணும். காற்று அடிச்ச போது ஆண்டவர் சொல்றாரு, காற்று இறையாதேன்னு சொன்னாரு,
சமுத்திரம் பார்த்து அமைதியா இருந்தாரு, அமைதியாயிடுச்சு. கர்த்தர் எதிர்பார்த்தார் சீஷர்கள் செய்யணும். அப்ப உங்க வாழ்க்கைக்கு பிரச்சனை போராட்டங்களை வரும் பொழுது நீங்கள் எதை அதட்டணும் தெரிஞ்சுக்கணும். காற்று வீசுது, சமுத்திரம் கொந்தளிக்குது. நம்ம போய் சமுத்திரம் அமைதியாரு அமைதியாரு அமைதியா இருந்தா அது பாட்டு காற்று அடிச்சுட்டே இருக்கும், அது அமைதியாவே இருக்காது. எதை கரெக்டா கண்டுபிடிச்சு அடைக்கணும்? காற்றை பார்த்து சொல்லணும். நீ இறையாதே அப்படின்னு நீங்க காற்றை பார்த்து சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ உங்க லைஃப்ல கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமும் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். பேதுரை பார்த்து சொன்னாரா கர்த்தர், சீஷர்களை பார்த்து பரிசுத்த ஆவியை ஊதிட்டு சொன்னாரா, எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர் பாவங்களுக்கு அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவத்தை நீங்கள் மன்னியாது இருக்கிறீர்களோ அவருடைய பாவத்தை நானும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் அந்த அதிகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பேதுரு ஒரு தன் பாவத்தை மன்னிக்கலன்னா பரலோகம் மன்னிக்காது. அந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப தேவனுக்கு உண்மையா இருக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த அதிகாரம் உடையவர்களை நம்ம மாற்ற விரும்புகிறார். நியாய தீர்ப்பு நாளில தூதர்களையும் நாம் நியாயத்திருக்கிறவர்களாய் மாறுவோம். நியாய தீர்ப்பு நாளில தூதர்களை கூட நம்ம நியாயம் தீர்ப்போம். இன்னைக்கு உங்களை சண்டை போடுறான், உங்ககிட்ட விரோதமா இருக்கிறானா, நீங்க ஒன்னும் கண்டுக்காதீங்க, விட்டுடுங்க, மன்னிச்சு விட்டுருங்க. அவன் ரட்சிக்கப்பட்டானா உங்ககிட்ட சமாதானத்துக்கு வருவான். ரட்சிக்கப்படலையோ நியாய தீர்ப்பு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து விட்டுருவார். உனக்கு இவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுக்கணும் நீ சொல்லு அப்படின்னு நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாக, உங்கள் ஜீவனை குறித்த ஒரு அதிகாரத்தை உங்க மேல வச்சிருக்கிறார். உங்க அனுமதி இல்லாம உங்க ஜீவனை எடுக்க மாட்டோம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என்ன எடுத்துக்கங்க ஆண்டவரே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லாம எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. இவனுக்கு மரணம் வந்த போது ஜெபிச்ச உடனே அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஸ்தேவான் மரிக்கிறது மூலமா அவன் சொல்றேன், என் ஆவியை உங்க கையில கொடுக்குற நபர் ஜீவன் போச்சு. அப்போ உங்க மரணத்தின் மேல உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரத்தை கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார். இவையெல்லாம் இயேசு சம்பாதித்தது காரணம் நாம் சுதந்திரிக்கும்படிக்காக. அல்லேலூயா. ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போக சொன்னா பெயர்ந்து போகும். இதுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு தேவை, விசுவாசம். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உடையவர்களாய் மாறினாங்கன்னா எல்லாம் மாறும். நீங்க சோர்ந்து போகாதிருங்க. விசுவாசம் உடையவர்களாய் மாற்றத்தை எதிர்பாருங்க, கண்டிப்பா மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்க செய்தவன் ஜோஷுவா. அல்லேலூயா. நீங்க அவ்வளவு பெரிய காரியத்தை செய்யலனா கூட உங்க லைஃப்ல இருக்கக்கூடியதை மாற்றக்கூடிய அதிகாரம் உங்க கையில இருக்குது. ஆமென். சரி, கண்களை மூடி ஜெபம். Thank you Jesus. Hallelujah. தேவ கரங்களை நடத்தட்டும். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மோடு இருக்கணுமே அப்பா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே அப்பா, உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மெய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே அப்பா, உம்மை போல் மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே ராஜா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து
வெளிச்சம் கொடுக்கணுமே, நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. தகப்பனே, கேட்ட சத்தியத்தின்படி வாழ உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான ஐக்கிய சமாதான சுகம் அனைவரோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென்.